வணக்கம். இன்றைய செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் போட்டி. ஆளும் கட்சியாக வர முடியாதவர்கள் எது வேண்டுமென்றாலும் சொல்ல முடியும் என்று தாவேக தேர்தல் அறிக்கை குறித்த கேள்விக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், இது இன்றைக்கு நேற்றைக்கு பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று 15 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஏற்பட்ட விஷயம் கிடையாது. பழைய 543 எண்ணிக்கையை இன்னும் வைத்துக் கொண்டு இருந்தால் எப்படி முடியும்? எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் வேண்டும். தமிழகத்திற்கு எந்த நிதியும் குறைக்கப்படவில்லை, எல்லா நிதியையும் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். தமிழகம், மகாராஷ்டிரா எல்லாம் உற்பத்தி மாநிலமாகும். கொடுக்க வேண்டியதை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இவர்கள் வாங்கியதற்கான காரணத்தை கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஆண்டிற்கு பேரிடர் நிவாரண நிதியாக 9,000 கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள். ஆனால் அதற்கான கணக்கை கொடுங்கள் என்றால் கொடுக்க மறுக்கின்றனர். எல்லாம் எழுதி முடித்தாச்சு என்று சொல்கிறார்கள். அதற்கு பிறகுதான் மழையே வருகிறது. இதுதான் தமிழக அரசின் நிலைமை. மதுரைக்கு மெட்ரோ ரயில் வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஒரு டிபிஆர் ரிப்போர்ட் போட தெரிய வேண்டுமா இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் போட்டி. மற்றவர்கள் யார் தேர்தல் அறிக்கை வெளியிட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆளும் கட்சியாக வர முடியாதவர்கள் எது வேண்டுமென்றாலும் சொல்ல முடியும் என்றும் நயினார் நாகேந்திரன் பேசியுள்ளார். கரூரில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பருக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்கும் நோக்கில் வருமான வரித்துறை தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றது. கரூரில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக வெளியான தகவலின் அடிப்படையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கரூர் திமுக வேட்பாளர் தியாகராஜனுக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் இன்று காலை முதல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நெருங்கிய நண்பராக அறியப்பட்டு வரும் அரசு ஒப்பந்ததாரருமான சங்கர் ஆனந்த் என்பவரின் வீடு மற்றும் அலுவலகம் உள்ளிட்ட 4 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கரூர் எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி இந்த முறை கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியில் திமுக வேட்பாளராக களமிறங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், சிபி சண்முகம், ஆர்பி உதயகுமார், திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி மற்றும் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் ஆகியோர் தாக்கல் செய்த வேட்பு மனுக்களில் சொத்து விவர முரண்பாடு குறித்து தேர்தல் ஆணையம் மற்றும் வருமான வரித்துறை விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் தாக்கல் செய்த வேட்பு மனுக்களில் சொத்து விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும், இதுபோல சொத்து விவரங்கள் குறித்து தவறான மற்றும் முழுமையற்ற தகவல்களை வேட்பாளர்கள் தெரிவிப்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு விரோதமானது. எனவே இந்த முரண்பாடு குறித்து தேர்தல் ஆணையம் மற்றும் வருமான வரித்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியுள்ளனர். இந்த மனு தலைமை நீதிபதி அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. பழனி சட்டப்பேரவை தொகுதியில் பிரச்சாரம் செய்த நடிகர் பிரகாஷ் ராஜ், சினிமாவில் தான் ஒரே பாட்டில் மருத்துவர், பொறியாளர் என ஏன் முதல்வராக கூட ஆகலாம், ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்காது என்று கூறியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் பழனி தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் என் பாண்டிக்கு ஆதரவாக பிரகாஷ் ராஜ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், உங்கள் வாக்கு ஒற்றுமைக்கா பிரிவினைக்கா? நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் ஒற்றுமைக்கும் பிரிவினைக்கும் இடையேயான தேர்தல். மதுரையை இன்னொரு மணிப்பூராக மாற்ற துடிக்கிறார்கள். பாஜக திருப்பரங்குன்றத்தில் எப்படி பிரச்சனையை உருவாக்கினார்களோ அதே போல பழனிக்கு வர இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்துக்கள் மீது அன்பு இல்லை, அதிகாரத்திற்கான ஆதாயமே. எனவே பழனி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், நட்சத்திரம் என்ற ஒரு அந்தஸ்தும் அவர்கள் திரையில் தோன்றும் கதாபாத்திரங்களும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றவோ சமூக பணியை அவர்கள் மேற்கொண்டதற்கான வரலாறாகவோ இருக்காது. அரசியலில் சினிமா மாடல்களுக்கு ஆதரவாக வாக்களிக்காதீர்கள் என்றும் பேசியுள்ளார். திருப்பதியில் இருந்து நாகர்கோவிலுக்கு வந்த ஆம்னி பேருந்தில் 10 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் தொகுதிக்கான பறக்கும் படையினர் போளூர் பைபாஸ் சாலையில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திருப்பதியில் இருந்து நாகர்கோவிலுக்கு செல்லும் தனியார் ஆம்னி பேருந்து வந்தது. அந்த பேருந்தை தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் போளூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவச்சந்திரன் உள்ளிட்ட போலீசார் தடுத்து நிறுத்தி அதிரடி சோதனையிட்டனர். பேருந்தின் பக்கவாட்டில் பயணிகளின் உடைமைகள் வைக்கும் இடத்தை அவர்கள் திறந்து பார்த்தனர். பின்னர் அவர்கள்
பேருந்துக்குள் சென்றும் சோதனை செய்தனர். அப்போது இருக்கைக்கு அருகே பை ஒன்று இருந்தது. அதில் 10 கிலோ கஞ்சா இருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். பேருந்தில் வந்த பயணிகளிடம் விசாரித்த போது யாரும் அதற்கு உரிமை கோரவில்லை. இதையடுத்து திருப்பதியில் முன்பதிவு செய்த அனைத்து பயணிகளின் விவரத்தை பறக்கும் படையினர் மற்றும் போலீசார் சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சோதனை நடந்த நிகழ்வு வீடியோவாக பதிவு செய்யப்பட்டது. அதனை வைத்தும் சந்தேகத்திற்கு உரியவர்கள் உள்ளனரா என்று ஆய்வு செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.